இப்படிலாம் கொடுத்தா அப்புறம் எப்படிங்க ரெகுலர் கஸ்டமர் வராமல் போவாங்க? நான் இங்கே ட்ரை பண்ண எல்லா டிஷ்ஷும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இவங்க கொடுக்குற தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, இது போக இட்லி பொடி, பூண்டு பொடி கொடுப்பாங்க. அங்கே எண்ணெயும் அவங்களே வச்சிருவாங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் அங்கே வாங்கின வீட்டு நெய் மசாலா தோசைலாம் அந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் சாம்பாரோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்க சிக்னேச்சர் சாம்பாரில் போட்டு வர அந்த சாம்பார் வடைங்க சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் வடையும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் சூப்பர். ஃபைனலாக அந்த தட்டு இட்லியே சாம்பார் இல்லாமல் அப்படியே பிச்சு சாப்பிட்றப்ப நெய்யோட ஃப்ளேவர் அப்படி இருந்துச்சு. நான் சாம்பாரும் போட்டு சாப்பிட்டேன். ஃபைனலாக நமக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு வடகரியும் கொடுத்தாங்க. சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஹோம்லி தான் எல்லாமே. இந்த ஃபுட்டு, ஸ்வீட்டு, இந்த பொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டிலேருந்து வருது. ஓனரமாக செஞ்சு கொடுத்து போவாங்க. காலையில் 6 மணிக்கே டிஃபன் ரெடியாக இருக்கும். இங்கே சுட சுட பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, பொங்கல், பூரி, சாம்பார் வடை, தயிர். 7 மணிலிருந்து தோசை ஸ்டார்ட் ஆகிடும். ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரேட்லாம். ஏன்னா 12 மணிக்கு மேலே மினி மீல்ஸ் போடுறோம், வெரைட்டி போடுறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் போடுறோம், சப்பாத்தி, புரோட்டா. அப்போ சைனீஸ் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், கோபி 60, மஷ்ரூம் 65, மஷ்ரூம் மஞ்சூரியன் எல்லாமே போடுறோம். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே தோசை ஐட்டம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். தோசை, புரோட்டா, சப்பாத்தி. சுட சுட 3 மணி பணியாரம் போடுறோம். 2 மணிக்கு கீரை வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் நம்ம கடையில். அப்புறம் 3:30 மணி 4 மணிலேருந்து பட்னம் பக்கோடா போடுவோம். பட்னம் பக்கோடா, அதுக்கப்புறம் பஜ்ஜி சுட சுட போடுவோம். 7 மணி வரைக்கும் பஜ்ஜி போடுவோம். நைட்டு 10:30 வரைக்கும் கடை உண்டு. வணக்கங்க, தென்னூர் ஆம்னிவாஸ் ஹோட்டல், தென்னூர் மேம்பாலத்துக்கு கீழே இருக்கு. 50 வருஷமா இந்த கடை இருக்கு. வந்து சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும்.